தம்பி, இந்த சூர தேங்காயை கொஞ்சம் உடைச்சு கொடுக்குறீங்களா? பிள்ளையரப்பா, நீ தான் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும் சாமி. தம்பி, இந்த தேங்காயை உடைச்சிடுப்பா. You take care of that. Yes, doctor. Here's the X-ray, doctor. What happened to the ECG report? It will be ready by tomorrow. No. I want it today. Okay, doctor. ஹலோ டாக்டர். சக்தி, உங்க அம்மாவை தான் பார்க்க போறேன். வணக்கம் டாக்டர். நீ எங்க வந்த? ஒன்னு சிகரெட் விட்டு என்ன பார்க்க வராத. போயா. Good morning, doctor. அம்மா எப்படி இருக்காங்க? No, don't worry. நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. Doctor? I'll take care of the later. Okay. கூடிய சீக்கிரத்திலே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். Don't worry. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? Good. சாப்பிட்டாங்களா? காத்தெல்லாம் ஃப்ரீயா வருதாம்மா? அதுக்கு என்ன மகாராசா, அதான் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருக்கீங்க, ஃப்ரீயாவே காத்து வருது. ஐயோ அம்மா, டாக்டர் அதை பத்தி கேட்கல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை பத்தி கேட்கறாரு. ஓ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காத்தா? ஆமாடா. கவலையே படாதீங்கம்மா. மருந்தெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இதுதான் உங்களுக்கு மருந்து. ஓகே? மிஸ்டர் சக்தி, டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. Okay, doctor. Your mother's perfectly all right. பின்ன ஊருக்கு போய் எது கஷ்டப்படணும்? இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்ன சொல்றது? சக்தி. எஸ் டாக்டர். பை. டேக் கேர். ஓகே. எத்தனை மணிக்கு நான் இன்டர்வியூ? 10 மணிக்கு. ஆண்டவா, இந்த வேலையாவது இவனுக்கு கிடைக்கணும்ப்பா. இதை பார், வேலை கிடைச்ச உடனே முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கண்ணு மூடுறதுக்குள்ள இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. ஆகட்டும்மா. அம்மா, காலங்கத்தாலையும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? மா, நான் ரெடிம்மா. யாரையாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அட்லீஸ்ட் திரும்பியாவது பார்க்க சொல்லு. வேலை இல்லாதவன்னு நெத்தியில் எழுதி ஓட்டிருக்கு போல இருக்கு. எனக்கு நோத்தி பிறந்திருக்க மாட்டாளா? யார் வேணுங்க? ஒண்ணும் இல்ல. அம்மா, இது பிடிக்குமா? டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக் டா. தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு சொன்னேன். ஏய்,
வழிய முடியாயோ. போ 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 போ. பாத்தீங்களா, ஒரு ஆட்டோ குறுக்க வந்ததால நம்ம ஹீரோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறதா. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இவரே அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக இன்டர்வியூக்கு போயிருந்தாருன்னா அந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 கதையும் தான் பார்க்கலாமே. Shit. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 150. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஆல்வா பெட் ப்ளீஸ். ஒரு ஆல்வா பெட். டிக்கெட் எடுமா. தேங்க்யூ. ஏய் ஏய் புடிங்கடா டேய். ஏய் ஏய் என்ன இது ஒரே ரத்தமா இருக்கு? காலங்காத்தால கருமண்டாது. ஆமா, எங்க போன? எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. Hey, Jovanda. என்ன? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா சொல்லு. இங்க என்ன பண்ற நீ? ஏய் சொல்லு. ஏய் பாத்து பாத்து, கீழே விழுந்து தெரிச்சிடுவேன். தோடா, இவ்ளோ பெரிய பொண்ணு அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுதே. எங்க அம்மா ஏன் இஷ்டம், நான் அப்படி வேணா கூப்பிடுவேன். இல்ல சொல்லு. யாருன்னு பாரு. யாரு? கொரியர் மேடம். ஜோதிகான்றது நீங்க தானே? ஆமா. கொரியர் ஃபார் யூ. சைன் ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ். என்னம்மா? கொரியர். கொரியரா? மாமா உன் தம்பி. குடு குடு குடு. இரு, எனக்கு என் பர்த்டே பிரசன்ட் நான் ஓபன் பண்றேன். சரி, சீக்கிரமா பிரி. பொக்கே அனுப்பான்னு பார்த்தா ராஸ்கல் பாம் அமிச்சிருக்கான். ஹலோ. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நீ ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீ எப்படி இருக்க? நடுங்கிட்டு இருக்கேன். வாட்? இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதான். அதுக்கு தான் நெப்போலியன் இருக்கால, பாத்து. குளிர்துன்னு எவ்வளவு இழுத்துட்டு ஓடி போயிடாத. அம்மா ஏகப்பட்ட கற்பனையில இருக்கா, அவளை ஏமாத்திராத மாம்ஸ். குடி போன அவனை போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு. ஹலோ, வா வா சாப்பிட வா. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? வயசு பொண்ணு, வா வந்து 2 வாய் சாப்பிடு. எனக்கு பசிக்கலன்னு சொல்றல. உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன்,
சின்ன விஷயத்துக்கு கூட என்ன ஃபோர்ஸ் பண்ணாதம்மா. எனக்கு பசிச்சா நான் சாப்பிட மாட்டேனா? நீ எடுத்து வச்சு நான் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். யார் அவங்க? அவங்க தான் பிரியாமா. ஓ, இவங்க தான் பிரியாவா? இவங்க வந்து ஆஃபீஸே கலகலக்கும் நாங்க உல்டாவா இருக்கு. யோ, அவங்களே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. காலங்கத்தால வந்து என்ன எல்லாரும் சஸ்பென்ஸாவே பேசுறீங்க? ஹலோ, ஐம் சக்தி. சக்தி வேல். ஹலோ. ஏங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனோ? இல்லைங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ம், பார்த்தேன்னு சொன்னதுக்கேவா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனோ? ஐயோ, மா கிளம்பியாச்சா? உனக்காக தான் சக்தி காத்துட்டு இருக்கோம். மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் டாக்ஸி கொண்டு வந்திருக்கேன், என்னால வர முடியாது. இந்தாங்க டிக்கெட்டு, பத்திரமா போய் சேருங்க. சரி. ஏய் அம்மா கவனிச்சுக்க. அம்மா உடம்பு பார்த்துங்க, போய் ஃபோன் பண்ணுங்க. நீயும் உடம்பு பார்த்துக்கோ. அம்மா போறாங்கண்ணா, ப்ளீஸ் எங்க கொஞ்சம் மூவ் பண்ணி போங்க ப்ளீஸ். ஏய், ஆபீஸ் தானே வந்துட்டு இருக்கேன். ஏய், டிராஃபிக் டா. ஒரே பார்வை பார், நெஞ்ச பூ பூத்தாலும் பூக்கட்டும், கடும் தீ பிடித்தாலும் பிடிக்கட்டும், ஒரு பொன்னகை செய், ஒரே பொன்னகை செய். சார் உங்க போஸ்ட். தேங்க்யூ. ஜோதிகா? ஏங்க, நம்ம ஆபீஸ்ல ஜோதிகான்னு யாராவது இருக்காங்களா? இல்லையே. இங்க பாருங்க, எங்கேயோ போக வேண்டிய கார்டை இங்க கொடுத்துருக்காங்க நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஏ, இன்டர்வியூ கார்டு.
அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பாவம், இதை கொண்டு போய் கொடுத்துரு. ஏங்க, பேங்க்ல வேலை செய்கிறவன போஸ்ட்மேன் ஆக்குறீங்களே, அதையும் கொடுங்க. போஸ்ட் பாக்ஸில் போட்டால் போய் சேருது. இன்னும் 2 நாள்ல இன்டர்வியூ. ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் எதுக்குங்க ஹெல்ப் பண்ணணும்? என்னங்க நீங்க, பாவம் அந்த பொண்ணு, அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அவங்களுக்கா நான் எதுக்குங்க ஹெல்ப் பண்ணணும்? சரி, அவங்களுக்காக வேண்டாம், எனக்காகவாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? உங்களுக்கா நான் எதுக்கு? ஓ, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணும்ல, கொடுங்க. ம், சந்தோஷம் தானே? கொஞ்சம் சிரிக்கிறது. உப்பு போருமான்னு பாருங்க. கொஞ்சம் உப்பு போடு. சரிம்மா. மா, யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல. இன்டர்வியூ கார்டு வந்துச்சா? இல்ல. என்ன கேட்டால இல்ல இல்லன்னு சொல்ற? ஏதாவது இருந்தா தானே சொல்ல முடியும். நீ எங்க வீட்ல இருந்திருக்க போற? சும்மா ஊரு சுத்த போயிருப்ப. ஜோதிகாங்கிறது ஏன் பொண்ணுதா? அவங்க இன்டர்வியூ கார்டை எங்க பேங்க்ல ராங்கா டெலிவரி பண்ணிட்டாங்க. அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. இந்த இன்டர்வியூ கார்டு வரலன்னு தான் இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தா. ஜோ, உள்ள வாங்க, காஃபியாவது சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு. நோ 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 நோ, அவளுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க உள்ள வாங்க. ஜோ, உள்ள வாங்க. ஜோ, உள்ள உட்காருங்க தம்பி. வாட்? இந்தா உன் இன்டர்வியூ கார்டு. பேங்க்ல தப்பா டெலிவரி பண்ணிட்டாங்களா? ஒரு தம்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. போய் தேங்க்ஸ் சொல்லு. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். பஸ் போயிடுச்சா? இன்னும் இல்ல. எங்க நேத்தெல்லாம் காணோம். டேட்டிங்கா? வந்துட்டான். வரான் பாரு. வந்து வழிவான் பாரு. என்னடி கண்டுக்காம போயிட்டா? இரு, திரும்பி வருவான். சொன்னல. கண்டுக்காத. ஏங்க உங்களதாங்க? அம்மா உங்களதான். என்ன ராசா? ஆமா. என்ன ராசா? வாங்க, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் உங்களை. மகராசா, நீ நல்லா இருக்கணும் என் தங்க. ஆத்தா, நீ கையில் என்னமா வச்சிருக்க? பாப்பா கொஞ்சம் பிடிடா, பிடிச்சிக்கா, நான் உட்காந்துக்கிறேன். இப்படிவா. அப்பாடா ராசா, ஆத்தால விழுக்க தட்டிடாதையா. பாப்பா கொண்டடா, போய. எங்க போறேன்னு சொன்னீங்க? எக்மோர் தானே போனோம்? ஆமையா. பாட்டிமா கொஞ்சம் இறங்குங்க. கொஞ்சம் இறங்குங்க பாட்டிமா. இதோ இதுதான் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து பஸ் பிடிச்சி நேரா எக்மோர் போங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன விளையாடுறியா? நான் பாட்டுக்கு பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்தவளை எட்டுமாரில் கொண்டு விடு. நீ ஏற்றுக்கிட்டு வந்துட்டு பொட்டக்காட்டில் வந்து இறங்கிட்டு இருக்கிற. மரியாதையா எட்டுமாரில் கொண்டு விடு. இல்லை டாக்ஸி காசு விடு. நீ பஸ்ஸில எல்லாம் போக முடியாது. உன் மரியாதை கெட்டு போகும். ஆமா, நீ பொட்ட பள்ளியில சைட் அடிக்க வந்துட்டு என்ன எது கூட்டு வந்த? உங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சுடா. இங்க பாரு. ரோட்ல நடக்கும்.
ஹலோ. ஹாய். சொல்லிட்டியாடா? இது டேய் சொல்லிட்டியா? 2 வருஷத்துக்கு போதும்டா. எது அல்லாஹ் சொன்னதா? ஏய் சக்தி போ. போய் சொல்டா. போ தைரியமா சொல்லு போ. போய் சொல்டா சக்தி ப்ளீஸ். போய் சொல்டா. போடா போய் சொல்லுடா. போய் சொல்லு. போய் சொல்லு. ஹலோ ஹலோ. ஹே ஜோ அங்க. ஐ லவ் யூ. ஹே என்ன ஸ்டூபிடா பிஹேவ் பண்றான்? தலைவலிக்கணுமே. டீஹைட்ரேஷனா? எதுக்குங்க இப்படி குடிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசு சரியில்லை அதான். ஆமா உங்க அம்மா உடம்பு சரியில்லை, நீங்க அவங்க எப்படி இருக்காங்க? ஓ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா என்கிட்ட கேளுங்க யோசிக்காம. நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுங்க, உரிமையோட சொல்றேன். தேங்க்ஸ். இது 86th டைம் என்னது? தேங்க்ஸ் சொன்னது. இனிமே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹாய். ஹலோ. ஏய் அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதா ஆஃப் டே லீவ் போட்டு காலையிலே போயிட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் வீட்டில் தனியாக இருக்கிறதுனாலே பிடிக்கவே மாட்டேங்குது. Hey, cool. Relax. Coffee. Hey, நீ என்ன சாப்பிடுற? காஃபி. 1 second. நல்ல வெள்ள எல்லாரையும் சரிக்க வைக்கிறா, எல்லார்கிட்டயும் மரியாதை பழகுறா, மற்றவங்க விஷயத்துல எக்கறையும் எடுத்துக்கிறா. ஆமா இல்ல? உண்மையிலேயே ரொம்ப நல்ல வண்டி. மற்ற ஆம்பளைங்க எல்லாம் என்கிட்ட தப்பான எண்ணத்துல தான் பழகுறாங்க, ஆனா இவங்கிட்ட அது இல்லவே இல்லை. நானும் இந்த ஆஃபீஸ்ல 4 வருஷமா வேலை செய்யறேன். ஆனா சக்தி வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸே மாறி போயிடுச்சுல. இப்பெல்லாம் எனக்கு வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸ்ல இருக்கிறதா ரொம்ப பிடிக்குது. வாமா கல்யாண பொண்ணு. ஹாய். எல்லாரும் ஆபீஸ்ல எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? ஒரே போர் பாதா இங்க வந்தோம். கெட் அப் பாரு. எல்லாரும் கண்டிப்பா கடைசி ஒரு வாட்டி சைட் வச்சுக்கலாம். பிரியா முக்கியமா நீ எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஓகே. சக்தி மறக்காம வந்துடணும். என்ன? நீ என்ன கூப்பிடவே வேண்டாமா, நான் வந்துடுவேன். பிரியா எனக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டா இருக்கு. டெஃபினட்டா வரேன். ஜோ என்ன ஒரு நிமிஷம் இங்க வா. ஜோ ஒரு நிமிஷம். என்னடா ஏன் இப்படி கோயில வந்து மானத்தை வாங்குற? என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம நட்ராஜ் இருக்கான்ல, அதாம்மா நம்ம நட்டு, அவனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஷெட்ல. அவனுக்குன்னு லேடிஸ் யாரும் இல்லை. நீ என் சார்பாக வந்து கலந்துக்கிட்டேன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கும் சார்பாக இருக்கும். நாம இருக்கோம்ல, கண்டிப்பா வரேன்.